யாழம்மாவின் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைய தொகுப்பில் பார்க்க போகும் விடயம் சர்வதேச எழுத்தறிவு நாள். கண்ணியம், மனித உரிமைகள், கல்வியறிவு மற்றும் நிலையான சமுதாயத்திற்கான எழுத்தறிவின் முக்கியத்துவத்தை மேம்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாதி மாதம் 8ஆம் தேதி சர்வதேச எழுத்தறிவு தினம் கொண்டாடப்படுகிறது. உலகில் ஆண்களின் எழுத்தறிவு விகிதம் 88.6%, பெண்களின் எழுத்தறிவு விகிதம் 79.7% காணப்படுகின்றது. ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாசார அமைப்பினால், அதாவது யுனெஸ்கோ, உலகம் முழுவதும் உலகளாவிய, பிராந்திய, நாடு மற்றும் உள்ளூர் மட்டங்களில் சர்வதேச எழுத்தறிவு தினம் கொண்டாடப்படுகிறது. உலகெங்கிலும் 770 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கல்வி அறிவற்றவர்களாக கருதப்படுவதாக யுனெஸ்கோ மதிப்பிட்டுள்ளது. இந்த நபர்களால் குறைந்தபட்சம் ஒரு மொழியில் படிக்கவோ எழுதவோ முடியாது என்பதே வரையறை. இந்த எண்ணிக்கையில் பெரும்பகுதி பெண்களால் ஆனது மற்றும் அவர்களில் பாதி பேர் பெரியவர்கள். ஆப்பிரிக்கா முழுவதிலும் உள்ள பல குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளில் 45%க்கும் குறைவான கல்வியறிவு விகிதங்கள் உள்ளன. ஏனெனில் வறுமை மற்றும் கல்வியறிவின்மை ஆகியவை பெரும்பாலும் இந்த பகுதிகளில் உள்ள பொது கல்வி முறையுடன் தொடர்புடைய பிரச்சினைகளாகும். யுனெஸ்கோ தனது உலகளாவிய கல்வி கண்காணிப்பு அறிக்கையில் குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவதில் அரசாங்கங்கள் அதிக சிரத்தைகளை எடுக்க வேண்டும் என்றும், கல்வி அறிவின்மையை ஒழிப்பதற்கான ஒரு அமைப்பாக கல்விக்கூடங்களை கருத வேண்டும் என்றும் கூறியுள்ளது. எழுத்தறிவு என்பது ஒரு நபர் படிக்க அல்லது எழுதும் திறனை வளர்த்துக் கொள்வது மட்டுமல்லாமல், மக்களை இணைக்கவும், அதிகாரமளிக்கும் திறன், உலகத்துடன் தொடர்பு கொள்ளவும் உதவுகிறது. உலக நாடுகள் எடுத்த முயற்சிகளால் குறைந்தபட்சம் 15 வயதிற்குட்பட்ட அனைத்து ஆண் மற்றும் பெண்களின் கல்வியறிவு விகிதம் 86.3%, 15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட ஆண் மற்றும் பெண்களின் கல்வியறிவு விகிதம் 90% உள்ளது.